அநேக லட்சக்கணக்கான வாலிபர்கள் இப்படியாக சொல்வார்களா, நான் கேத்தலின் குல்மனை போல பயன்படுத்தப்பட வேண்டும். நீ போட்ட போட்டு போ, நீ சூத்தம் என்னன்னாலும் பண்ண, நீ எப்படினாலும் வாழலாம், கர்த்தர் பயன்படுத்துவா, நீ எப்படினாலும் போகலாம், கிருபை ஒண்ணு நடக்கும். ஆனா ஒரு நாள் கேத்தலின் குல்மன் ஒரு பெரிய வாலிப கூடைகளை சொன்னாங்க. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தேவனுக்காய் வாழ வேண்டும் வாஞ்சிக்கிறாங்க. ஆனா என் தேவன் அர்ப்பணிப்புள்ள வாலிபனை தேடிக்கொண்டிருக்கிறார். வெறும் வாஞ்சை மாத்திரம் தேவன் நம்மை வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்ற காரியத்தில் நம்மளை கொண்டு போகார். வாஞ்சை எல்லாத்துக்கும் வரும். டிஜிஎஸ் துறையரன் மெசேஜ் கேட்ட உடனே டிஜிஎஸ் துறையரா மாறணுங்கிற வாஞ்சை வரும். பென்னிகனுடைய அந்த அற்புத அடையாளங்களை பார்த்த உடனே பென்னிகனை போல மாறணுங்கிற வாஞ்சை வரும். இந்த வாஞ்சையை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு. எந்த ஒரு மனிதன் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறானோ, அவன் சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறானோ, அர்ப்பணிப்பு என்பது யாருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அவர்களுடைய விருப்பத்துக்கு மறிப்பது. அந்த அர்ப்பணிப்புள்ள இருதயம் எந்த ஒரு வாலிபனுக்கு இருக்கிறதோ அந்த வாலிபனை கர்த்தர் பயன்படுத்துவார். இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு தேவன் என்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டும் விரும்புகிறோம். ஆனா வல்லமையா எடுத்து பயன்படுத்துவதுனா என்ன? பேய் ஓடிட்டா, அற்புதம் நடந்துட்டா வல்லமையா எடுத்து பயன்படுத்துவதா? இன்னும் ரகசியம் என்னன்னா 100% அந்த தேவ மனுஷனின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் 100% வெளிப்படுகிறார். இன்னைக்கு அதை நீங்க மனசுல வைக்கிறதுல வல்லமையா பயன்படுத்துறார், நம்மளும் வல்லமையா பயன்படுத்தப்படணும். அப்படி நடக்குது, ஊழியங்கள் இப்படி நடக்குது, லட்சக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்புறாங்களா? ஐயா, அந்த மனுஷன் மூலமா ஆண்டவர் 100% வெளிப்படுகிறார். அதனாலதான் அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்குது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துறார் என்றா அவன் அந்த மனுஷன் மூலமா என் தேவன் முழுமையாய் வெளிப்படுகிறார். என் தேவனுடைய வல்லமை முழுமையாய் வெளிப்படுகிறது. நீ எந்த அளவுக்கு தேவனுக்கு உன்னை விட்டு கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். கர்த்தரே ஒரு மனிதனை எடுத்து வல்லமையா பயன்படுத்துறாரு என்றா எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் எடுத்து கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துகிறார். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சும்மா எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்த மாட்டார். கர்த்தருக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவனை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். இதுதான் உண்மை. அப்ப தேவன் உங்களை வல்லமையா பயன்படுத்த வேண்டுமானா உங்க மூலமா 100% கர்த்தர் வெளிப்படும்படிக்கு நீங்கள் தேவனுக்கு பரிசுத்த பாத்திரமா இருக்க வேண்டும், அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமா இருக்க வேண்டும். நான் செய்வதெல்லாம் செய்வேன், என் இருதயம் இச்சிக்கதெல்லாம் நான் செய்வேன். ஒரு சில பவுண்டரிகளை போட்டு இந்த பக்கம் இயேசுவுக்கு, இந்த பக்கம் என்னுடைய வாழ்வு வயதுக்கு என்று நீங்கள் வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்களா? உங்களை எப்படி கர்த்தர் பயன்படுத்த முடியும்? எந்த மனுஷனையும் பயன்படுத்த அவர் கரத்தினால ஆகும். ஆனா அது எந்த மனுஷங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். கேத்தலின் குல்மன் என்ற ஒரு தேவ மனுஷன் 1970களில் வல்லமையா எடுத்த பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன், அமெரிக்கா தேசத்தை அசைத்த ஒரு தேவ மனுஷி, லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையில இயேசுதான் தெய்வம் என்று காண்பித்து கொடுத்த தேவ மனுஷி. லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய மீட்டிங்ஸ்ல கூடுவாங்களாம். அவங்க நாளைக்கு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போறாங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாலேயே விடிய காலமே ஜனங்கள் வந்து அந்த இடத்துல படுத்து உறங்குவாங்களாம். அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுவாங்களாம். அந்த மீட்டிங்குள்ள கேத்தலின் குல்மனால போக முடியாத அளவுக்கு துரல் கூட்டம் அந்த கிரவுண்ட் முழுவதும் நிரப்பப்படுவாங்க. அப்போ கேத்தலின் குல்மன் அந்த ஸ்டேஜுக்கு போக முடியாதபடிக்கு அந்த ஸ்டேஜினுடைய பின்பக்கத்தில் இருக்கிற கிச்சன் போன்ற இப்படிப்பட்ட பகுதிகளை உடைச்சி அதுப்புறமாக அந்த கேத்தலின் குல்மனை கொண்டு வருவாங்க அந்த ஸ்டேஜுக்கு. அப்படி தேவனால் வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன். அநேக லட்சக்கணக்கான வாலிபர்கள் இப்படியாக சொல்வார்களா, நான் கேத்தலின் குல்மனை போல பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனா ஒரு நாள் கேத்தலின் குல்மன் ஒரு பெரிய வாலிப கூடைகளை சொன்னாங்க. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் என்னை போல இந்த தேசத்தை கலக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். என்னை போல இந்த தேசத்துக்கு இயேசுவை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கேத்தலின் குல்மனை போல நான் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லுறேன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய கணக்குக்குரிய ஒரு ஸ்டேஜ்ல நான் நிற்பதை பார்த்து உங்களுக்கு நான் என்னை போல பயன்படுத்த வேண்டும் என்று ஆசை வருகிறது, வாஞ்சை வருகிறது, நல்லது. ஆனா இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்கிற வாஞ்சை வந்த உங்களுக்கு இந்த இடத்திற்கு நான் வருவதற்கு எவ்வளவு கிரயம் செலுத்தினேன் என்பதை அறிய மனதில்லை. பல நாட்கள், பல ஆண்டுகள் வெறும் பிஸ்கெட்டையும் டீயை குடித்துக் கொண்டு என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். தேவன் என்னை விட்டுவிட சொல்லுகிற சின்ன சின்ன காரியங்களுக்கும் நான் அதை விட்டு என் சுயத்துக்கு மறித்து நான் இயேசுவுக்காய் வாழ்ந்தேன்.
பல நாட்கள் தனி அறையிலே அமர்ந்து என் நண்பர்களை மறந்து, குடும்பத்தை மறந்து, உலக சந்தோஷங்களை மறந்து, இந்த உலகத்தினால் எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சோர்ஸையும் மறந்து என் இயேசுதான், என் ஆவியானவர் தான் என்று சொல்லி அவருக்காக நான் வாழ்ந்ததை கர்த்தர் கனம் பண்ணினா. நல்ல கவனிங்க. தேவன் ஒரு மனிதனை வல்லமையா பயன்படுத்த வேண்டுமானா அந்த மனிதன் 100% ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்திருக்க வேண்டும். வெறும் வாஞ்சையை மாத்திரம் வைத்துக் கொண்டு என் ஆண்டவர் என் மூலமா தேசத்தை அசைக்க வேண்டும் என்பது தவறான ஒரு நோக்கம். அது கனவிலும் நிறைவேறாது. என் அன்பு வாலிப பிள்ளையே, உன் வாஞ்சையை நீ அர்ப்பணிப்புக்குள் கொண்டு போ. என் ஆண்டவருக்காக நான் என்னை தருகிறேன் என்று ஒப்புக்கொடு. உன் தேவ சமூகத்தில் பல மணி நேரங்களை நீ விட்டு கொடுக்க, ஆண்டவருக்காக சகலத்தை விட்டு கொடுக்க ஒப்புக்கொடு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல, 1 மணி நேரம் வேத வாசிக்க முடியல, 1 மணி நேரம் தேவ சமூகத்துல தவறாம அமர்ந்து இருக்க முடியல, ஒரு நாள் செல்போனை தொடாம இருக்க முடியல, ஆராதனையில ஆண்டவரே என்ன பயன்படுத்த நீங்க கண்ணீர் வடிச்சா கர்த்தரால பயன்படுத்த முடியுமா? முடியாது. சும்மா இல்லங்க. தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஒரு மனுஷனை பயன்படுத்துறார் என்றால் அது சும்மா இல்ல. அதனால் ஏற்படுகிற சகல ஆவிக்குரிய யுத்தத்தையும் நீ தாங்கி ஜெயிக்கிற கெப்பாசிட்டி உனக்குள்ள வரணும். ஆனா அந்த கடைசி நாள்ல அர்ப்பணிப்புள்ள இருதயம் உள்ள தேவ மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பல மணி நேரம் தட் நாட் மேட்டர். நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் 24 மணி உட்கார்ந்துட்டா கர்த்தர் என்ன பயன்படுத்திட்டு வரா? இல்ல, அப்படி இல்ல. ஐயா, உலகத்தை வெறுத்து நீ இயேசுவுக்காக வாழணும், என் ஆண்டவர் தான் நீங்க எல்லாம் சொல்லிட்டு ஐயா உலகத்தை ஒரு மரித்த வாழ்க்கைக்குள்ள போறப்ப இன்னைக்கு அநேக பேரு நீ இப்படிப்பட்ட எழுப்புதல் தேசத்துல வந்துருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக அந்த கிறிஸ்துவின் ஆவிகளை கொண்டவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நீ எப்படினாலும் வாழலாம், கர்த்தர் உன்னை பயன்படுத்துவா. நீ எப்படினாலும் போகலாம், கிருபை உன்னை நடத்தும். நான் சொல்றேன் பாருங்க, இதை நீங்க கேட்டீங்க, நீங்க செத்தீங்க. ஆமா, நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டாம், சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்குறேன் பாருங்க. தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம் காண்பித்து கொடுக்குறேன். வாசிங்க யாராவது ஒருவர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். நல்ல கவனிங்க. நீங்க தேவனாகிய கர்த்தர் தாகமுள்ள ஒரு இருதயத்தை தேடிக்கொண்டிருக்க, ஒரு அர்ப்பணிப்புள்ள, நீங்க நல்லா கவனிங்க. தேவா உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த தாகம் தான் உங்களை என்ன பண்ணுனா கர்த்தருடைய அந்த விட்டு கொடுக்கறதுக்குள்ள நடக்கணும். என் தேசத்தை நான் அசைக்கணும். அநேக ஜனங்கள் கட்டுல இருக்கிறாங்கய்யா, அவங்களுக்கு என் இயேசுவை காண்பித்து கொடுக்கணும். அநேக ஜனங்களுக்கு தெய்வம்னா யாரும் தெரியல, அவருக்கு என் தெய்வத்தை காண்பித்து கொடுக்கணும், மெய்தத்தை காண்பித்து கொடுக்கணும்ங்கிற தாகம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேருக்கு வெளியரங்கமான தாகம். நான் சொல்றேன், இவங்கெல்லாம் பரிதபிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தின் ஆவியினாலே வஞ்சிக்கப்பட்ட நபர்கள். ஆமா, போட்டு போடணும், சூட்டு போடணும், ஜனங்களுடைய கைத்தட்டுக்கும் ஜனங்களுடைய கனத்துக்கும் நீ பாத்திரவானா இருக்கணும் என்னைக்கு நினைச்சியோ அப்பவே நீ புரிஞ்சுக்க, உனக்குள்ள இருக்கிறது வாஞ்சை இல்ல, அது அந்த கிறிஸ்து ஆவியினாலே நீ வஞ்சிக்கப்பட்டு உனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற விஷயம். ஆமா, உலக காரியத்தினால் ஒரு நாள் நம்ம தேவனை மகிமைப்படுத்தவே முடியாது. சுயத்துக்கு மறிக்கிறதன் மூலமா தேவனை பயன்படுத்த முடியும். தேவனுடைய சித்தத்தை செய்வதன் மூலமா தான் தேவனை பயன்படுத்த முடியும். நம்முடைய சுயபலத்தினால ஒண்ணும் முடியாது. இன்னைக்கு அநேக பேருக்கு வெளித்தோற்றத்தினால ஊழியம் செஞ்சு வெளித்தோற்றத்தை கொண்டு நிறைய பேர் நம்மளை கனம் பண்ணிடணும். நீங்க மனுஷரிடத்து கனத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் உனக்கு கனம் இல்ல. புரிஞ்சுக்கிடுங்க. மனுஷரிடத்தில் கனத்தை எதிர்பார்க்காதீங்க. மனுஷனுக்கு பிரியமா ஊழியம் செய்யணும் விரும்பாதீங்க, கர்த்தருக்கு பிரியமா ஊழியம் செய்யணும் விரும்ப. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பல மணி நேரம் ஊழியம் செய்ய விரும்புறான், பல மணி நேரம் ஸ்டேஜில் ஆராதிக்க விரும்புறான், பல மணி நேரம் ஜனங்களோடு கூட காரியங்களை நடத்தணும்னு நினைக்கிறான். ஆனா தேவ சமூகத்தில் அமரணும்னா அவனுக்கு பாவக்கா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அது நான் சொல்றேன், இது உண்மையான தேவனால அபிஷேகப்பட்ட மனுஷன் கிடையாது. நீ தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டு நீ தேவனால அழைக்கப்பட்டவன் தான் தேவ சமூகத்துல இருந்து அவர் சொல்ற வேலையை பார்ப்பேன். ஆனா இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படாம இப்படிப்பட்ட மனுஷர்களை பார்த்து வெளியேறங்கமா ஒரு வாஞ்ச உண்டாகி நம்மளும் இவங்களை போல மாறணும்னு மைண்ட்ல திங்க் பண்ணி செயல்பட்டு இன்னைக்கு செயல்படுறதுனால இவங்க தேவ சமூகத்துல அமர்வது இவங்களுக்கு எட்டிக்காயா இருக்கும். ஆனா ஊழியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா செய்வாங்க. இன்னைக்கு அநேக பேர் ஸ்டேஜ்ல போய் நின்ன உடனே ஒரு கனம் வந்துடணும். நான் சொல்றேன் பாரு, உன் கோட்டை வச்சு உனக்கு கனம் வந்தா அந்த கோட்டை தான் மகிமைப்படும். நீ போடுற கை, நீ போடுற நகை, நீ போடுற கட்டி, இதெல்லாம் மகிமைப்படுத்தக்கூடாது. நீ ஒண்ணு இல்லை, நீ நின்னா விட ஜனங்கள் என் கர்த்தருடைய
பிரசனத்தை உணரணும். நீங்க கோட்டு போடக்கூடாது, நீங்க சூட்டு போடக்கூடாதுன்னு சொல்லல. இதெல்லாம் முக்கியப்படுத்துவதற்கு முன்பாக கர்த்தருடைய உறவை முக்கியப்படுத்தணும்னு சொல்ல வர. நீ கோட்டை போட்டு போ, நீ சூட்டை என்னன்னாலும் பண்ணு, ஆனா உன் ஊழியத்துல இயேசுவை பாக்குறாங்களா இல்ல ஒன்ன பாக்குறாங்களா? ஒன்ன காட்ட போறியா இல்ல இயேசுவை காண்பிக்க போறியா? அதை நீ புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓ பாஸ்டர் ஸ்டைலா இருக்கிறார், பாஸ்டர் மாசா இருக்கிறார், அவர் ஸ்டேஜ்ல நின்னாலே அப்படி ஜிகு ஜிகுன்னு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அவர் ஸ்டேஜுக்கு நின்னாலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்க உணர்றோம் ஜனங்க சொல்லணும். அதுதான் உண்மையான சர்டிபிகேட். அதுக்காக ஏன் கதறணும்? அதுக்குதான் போராடணும். ஆண்டவரே, நான் போகிற ஊழியங்களில என் ஜனங்கள் என்ன பார்க்க கூடாது, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை காண்பித்து கொடுக்கணும் ஆண்டவரே. நஸ்ரனாகிய இயேசுவை 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஜனத்திற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இன்னும் இந்த ஜனங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்க என் பிதாவின் ஆவியானவரை என் ஜனங்கள் பார்க்கலாம் என்கிற உணர்வு, தாகம், அர்ப்பணிப்பு இருந்தா உன்னை கொண்டு பரலோகம் செயல்படும் இல்லையா? இல்லைன்னா பரலோகத்துக்கு கீழே செயல்படுற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிய சூப்பரா ஜனங்கள் என்ன பண்ணிடுவான், வஞ்சிச்சிருவான். ஒளியின் தூதன் வேஷத்தை போட்டு ஒரு சில இந்த டிகால்ட்டி அற்புதங்கள் எல்லாம் காட்டி கடைசியில பார்த்தா எல்லாம் ஓட்ட வண்டி 1,000 ரூபாய் தூக்கி போட்டா 2,000 ரூபாய், இந்த கதையா தான் போகும். இப்படிப்பட்ட ஊழியங்கள் விசுவாசிகளை எழுப்புதல்களை கொண்டு வர. இப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறதே இல்லை.